அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி என்னன்னா, கருக்கலைப்பு செய்யலாமா? அவ்வாறு செய்வதாக இருந்தால் 120 நாட்களுக்கு செய்யலாம் என்று ஏற்கனவே நம்முடைய ஜமாத் சொல்லியிருந்தது. இப்போது மறு ஆய்வு செய்து 40 நாட்களுக்கு செய்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். எந்த ஜமாத்தும் சொல்லாத ஒரு விஷயத்தை நம்முடைய ஜமாத் சொல்லியிருக்கிறது. இதற்கு குர்ஆன் வசனம், ஹதீஸ்கள் மற்றும் அறிவியல் ரீதியான சான்றுகளுடன் விளக்கம். என்ன கேக்குறாங்கன்னா, கருக்கலைப்பு செய்வது கூடுமா? எத்தனை நாட்களில் செய்து கொள்ளலாம்? கடந்த காலங்களில இந்த கருக்கலைப்பு செய்வது குறித்து அதற்கு குறிப்பிட்ட நாட்கள் என்று சொல்லப்பட்டது. அதாவது 120 நாட்களுக்குள் உருவாகிவிட்ட கருவை கலைப்பது குற்றமாகாது. 120 நாட்களுக்குள் கருக்கலைப்பு செய்து கொள்ளலாம். அதையும் நாம ரொம்ப ஒரு சாதாரணமாகவெல்லாம் சொல்லல. கருக்கலைப்பு செய்யக்கூடாதுதான். ஒருவேளை 120 நாட்களுக்குள் செய்கிற கருக்கலைப்பு ஒரு உயிரை கொன்ற கொலை குற்றம் ஆகாது அப்படின்னு கடந்த காலங்களிலே சொல்லி வந்தோம். இது எந்த அடிப்படையை வைத்து சொல்லப்பட்டது அப்படின்னா, சஹீஹ் புகாரியில 3332வது செய்தி. அந்த செய்தியை அடிப்படையாக வைத்துத்தான் சொல்லப்பட்டது. அந்த செய்தி என்ன சொல்லுகிறது? நீங்கள் உங்களுடைய தாயினுடைய வயிற்றில் அதுக்கும் 40 நாட்களில் கருவாய் சேமிக்கப்படுகிறீர்கள். அலக்கத்தன் மிசலதாலிக். பிறகு ஒரு கரு, அந்த உருவாகிவிட்ட கரு அது அட்டை போன்று கருப்பையிலே சேமிக்கப்படுகிறது. சும்மையக்கூணும் உள்ளதா. பிறகு கருக்கட்டியாக மாறிவிடுகிறது. பிறகு ஒரு சதை பிண்டமாக மாறுகிறது. பிறகு அந்த ஹதீஸிலேயே சஹீஹ் புகாரியில 3332வது செய்தியிலேயே ஒரு வானவர் அனுப்பப்படுகிறார். அதனுடைய உணவு, அந்த குழந்தை துர்பாக்கியசாலியா நர்பாக்கியசாலியா, இந்த மனிதன் நரகவாசியின் செயலை செய்வானா சொர்க்கவாசியின் செயலை செய்வானா என்று அனைத்துமே அந்த கருவிலே உருவாகிவிட்ட கருப்பையிலே உருவாகிவிட்ட கருவிற்கு வானவர் எழுதுகிறார் அப்படின்ற இந்த செய்தியில சஹீஹ் புகாரியில 3332வது செய்தியை வைத்து நாம் சொல்லி வந்தோம். பிறகு ஆய்வு செய்கிற பொழுது ஏனைய சஹீஹான செய்திகளுக்கு நம்முடைய விளக்கம் மாற்றமாய் இருப்பது போன்ற தோற்றம் தெரிகிறது. ஏன்னா ஏனைய சஹீஹான செய்திகள்ல அதில் வேறு ஒரு விளக்கம் கூறப்படுகிறது. இந்த செய்தியை வேறு விதமாக நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது விளக்குகிறது. அப்படி என்ன புரிந்திருக்கிறோம்? இந்த செய்தியில 40 நாளில் கருவாக சேமிக்கப்படுகிறீர்கள் அப்படின்ற ஒரு வாசகம் 40 நாள் என்று வருகிறது. மிஸ்லதாலிக், பிறகு அதே போன்று, பிறகு அதே போன்று, பிறகு அதே போன்று என்று மிஸ்லதாலிக் என்கிற அரபு வார்த்தை அதில் வருகிறது. அதே போன்று மற்றொரு நிலை அலக்கா என்கிற நிலைக்கு மாறுகிறது. அதே போன்று முல்கா என்கிற நிலைக்கு மாறுகிறது என்று அதீதில வருகிறது. இந்த மிஸ்லதாலிக் என்பதை இந்த 40 நாளோடு சிலர் கடந்த காலத்திலே வாழ்ந்த சில இமாம்களும் இந்த மிஸ்லதாலிக் அதே போன்று என்பதை 40 நாள் என்பதோடு சேர்த்து விட்டார்கள். அந்த ஹதீஸ்ல 120 நாள்னு வரவே இல்லை, 40 நாளுன்னு தான் வருது. இதுல மிஸ்லதாலிக் என்பதை 40 நாளும் என்பதோடு சேர்த்து விட்டால் 40 + 40 80. இன்னொரு ஒரு மிஸ்லதாலிக் இருக்கு. அந்த 40 நாள் அப்படின்னு கொண்டு போய் சேர்த்தா +120 ஒரு 40 நாள்னு வருது. 2 மிஸ்லதாலிக்னு வருது. அதே போன்று ஹதீஸ்ல இருக்கிறது 40 நாள்.
மிசில தாலிக் அதே போன்று 40 நாள் பிளஸ் 80, அதே போன்று 40 நாள் பிளஸ் 120. இப்ப 120 நாள் ஆகுகிற வரை கருப்பையிலே, தாயின் கருப்பையிலே உருவாகிவிட்ட கருவை கலைத்துக் கொள்ளலாம். அது ஒரு பெரிய பாரதூரமான குற்றம் இல்லை என்று கடந்த காலத்தில் பிழையாக விளங்கி ஒரு அறிவிப்பு ஒன்று செய்யப்பட்டது. பிறகு சகிகான செய்திகளை பார்க்கிறோம், தெளிவாய் வருகிறது. 120 நாள் எந்த செய்தியிலுமே இல்லையே. 120 நாள் வரைக்கும் கருவு கலைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாசக அமைப்பு இல்லை என்று ஆய்வு செய்கிற பொழுது பலவிதமான சகிகான செய்திகள் நாம் விளங்கி புரிந்ததற்கு மாற்றமாய் இருப்பதை விளங்க முடிகிறது. அது சகிகான செய்திகளை பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 6898வது செய்தி. தாயின் கருப்பையில் 40வது நாளில் அல்லாஹ் வானவர் ஒருவரை அனுப்புகிறான். அந்த வானவர் இது ஆனா பெண்ணா என்று கேட்கிறார். உடனே அதை பதிவு செய்கிறார் வானவர். அந்த வானவர் இது ஊனமுற்றதா அல்லது குறையுற்றதா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அல்லாஹ் பதில் சொல்கிறான், அதை பதிவு செய்கிறார். பிறகு வானவர் கேட்கிறார், இது ஆரோக்கியமானதா, ஆரோக்கிய குறைபாடு உள்ளதா? அல்லாஹ் பதில் சொல்கிறான், அதை பதிவு செய்கிறார். பிறகு அந்த வானவர் கேட்கிறார், இவனது வாழ்வாதாரம் என்ன? அல்லாஹ் பதில் சொல்கிறான், பதிவு செய்கிறான். இவரது வாழ்நாள் என்ன, வாழ்வாதாரம் என்ன, வாழ்நாள் என்ன? அல்லாஹ் பதில் சொல்கிறான், பதிவு செய்கிறான். இவனுடைய குணங்கள் என்ன? நல்லா கவனிக்கணும். 40வது நாள்ல வானவர் ஒருத்தர் அனுப்பி அவன் வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை அம்சங்களும் எழுதப்படுகிறது. இவனுடைய குணங்கள் என்ன? அல்லாஹ் பதில் சொல்கிறான், உடனே பதிவு செய்கிறான். பிறகு இவன் நற்பேறு உடையவனா, நற்பேறு அற்றவனா? அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அல்லாஹ் பதில் சொல்கிறான், நற்பேறு உடையவனா, நற்பேறு அற்றவனான்றத இலகுவா புரியணும்னா சொர்க்கவாசியா நரகவாசியா, அதான் அதற்கான பதில். அல்லாஹ் பதில் சொல்கிறான், வானவர் பதிவு செய்கிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல தமிழ் நம்பர்ல 5148வது செய்தியாக இருக்கிறது. திரும்பவும் சொல்றேன், 40வது நாள்ல வானவர் வந்து ஆனா பெண்ணான்னு கேட்கிறார். அல்லாஹ் பதில் சொல்வதை பதிவு செய்கிறார். பிறகு ஊனமுற்றதா ஊனமற்றவனான்னு கேட்கிறார், பதிவு செய்கிறார். ஆரோக்கியம் உள்ளவனா ஆரோக்கியமற்றவனான்னு கேட்கிறார், பதிவு செய்கிறாரு. வாழ்வாதாரம் என்னவென்று கேட்கிறார், பதிவு செய்கிறார். வாழ்நாள் எவ்வளவு என்று கேட்கிறார், பதிவு செய்கிறார். பிறகு நற்பேறு உடையவனா, சொர்க்கவாசியா நரகவாசியான்னு கேட்கிறாரு, பதிவு செய்யறார். இதை அடுத்து இதான் ஆதாரம். பதிவு செஞ்சு முடித்ததற்கு பிறகு ஏட்டு அப்படியே மூடுறார். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தியை பார்க்கலாம். மூடி எல்லாமே 40வது நாள்ல தான் நடக்குது. ஏட்டை மூடிவிட்டு தன்னோடு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எந்த ஏட்டை எடுத்து வந்தாரோ இவ்வளவும் பதிவு செய்து விட்டு பதிவு செய்த ஏட்டை மூடிவிட்டு தன்னுடன் எடுத்து சென்று விடுகிறார். எல்லாமே 40 நாள்லயே தெளிவா பதிவு செய்யப்பட்டு ஏழை மேல போயிருக்கு. இந்த செய்திக்கு மேலதான் 40வது நாளில் வானவர் வந்து ரூஹை ஊதுகிறார் என்கிற வாசக அமைப்பில் சஹீஹ் முஸ்லிமில ஒரு செய்தியும் இருக்கிறது. அப்ப இவனுடைய ரூஹ் உட்பட இவனுடைய வாழ்வாதாரம், இவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் அம்சங்களும் 40வது நாளிலேயே பதிவு செய்யப்பட்டதற்கு பிறகு 40 நாளுக்கு பிறகு உள்ள கருவை கலைத்துக் கொள்ளலாம் என்று சொல்வது அறிவுடைமையாக, ஏற்புடையதாக. ரசூலுல்லாஹ் தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த புக்கை மூடிட்டு எடுத்துட்டு போயிடுறாரு. இப்ப எடுத்துட்டு போனவர் ரிட்டர்ன் வர்றாருன்னு செய்தி இருந்தா வேறு நாட்கள்ல நாம கழிச்சுக்கலாம்னு சொல்லலாம். ஒன் டைம் ப்ராசஸ் தான். மேலிருந்து வருகிறார், அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், அத்துணையும் பதிவு செய்கிறார். பதிவு செஞ்சுதான் மூடிட்டு எடுத்துட்டு போயிட்டு இறைவா எல்லாமே முடிஞ்சிருச்சு, ரூஹெல்லாம் ஊதியாச்சுன்னு போய் சப்மிட் பண்ணதற்கு பிறகு 65 நாள் ஆயிருச்சு.
குழந்தை வேணுமா வேணாமா, இல்ல வேணாம் கலைச்சிருவோம் அப்படின்னா இதைத்தான் நாம் ஆய்வு செய்த வகையில் அப்ப கடந்த காலங்களிலே நாம் சொன்ன விளக்கம் பிழையாக இருக்கிறது. 120 நாள்னு எந்த செய்தியிலையுமே இல்லையே, பிறகு எப்படி சொல்லப்பட்டது? புகாரி செய்தியில நீங்க பாத்தீங்கன்னா அதே போன்று 40 நாள் பிராக்கெட்ல தான் போட்டிருப்பாங்க, மூலத்துல இருக்க 120 நாள்னு எந்த வார்த்தையுமே இல்லை. 40 நாள் இருக்குது, 42 நாள் இருக்குது. இந்த 40 42 கேட்டா 40க்கு சொச்ச இரவுகள் என்று தெளிவான ஆதாரமாய் இருக்கிறது. அப்ப தாயின் கருப்பையில் உருவாகிவிட்ட அந்த விந்து செலுத்தப்பட்டு உருவாகிவிட்ட கரு 40 நாளை அடைந்து விட்டால், 40 நாள் ஆயிருச்சு, அதுக்கு ரூஹு ஊதப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். ரூஹு மட்டுமல்ல, அவன் வாழ்நாளில் அனைத்து செயல்பாடுகளும் எழுதப்பட்டு விட்டது என்று அர்த்தம். இந்த கருவை கலைப்பது ஒரு உயிரை கொன்ற மாபாதகமான கொலை குற்றத்தை செய்ததற்கு சமம். சர்வ சாதாரணமா இன்றைக்கு உலகத்தில் கருவை கழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலத்திலே ஒரு ஃபத்வா ஒன்று கொடுக்கப்பட்டது என்றால் அது அந்த சூழலில் ஆய்வு செய்த அடிப்படையில் நாம் சொல்லுகிற இந்த கருத்தை ஏராளமான இமாம்கள் கடந்த காலத்திலேயே சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு ப்ரூஃப் இருக்கிறது. யாருமே சொல்லாத கருத்தை புதுசா சொல்றீங்களே, எந்த ஜமாத்தும் சொல்லலையே அப்படின்லாம் இல்லை. கடந்த காலங்களில் பல இமாம்கள் 40 நாளிலே ரூஹு ஊதப்பட்டு மனிதனுக்கான அனைத்து செயல்பாடுகளும் எழுதப்பட்டிருக்கிறது, வானவர் ஏற்ற மூடிட்டு எடுத்துட்டு போயிடுறாரு என்று ஏராளமான இமாம்கள் இதே கருத்தை ஆணித்தனமாய் சொல்லி இருக்கிறார்கள். அதைத்தான் நாம் மீளாய்வு செய்ததன் அடிப்படையில் வீடியோவாகவும் வெளியிட்டிருக்கிறோம். சத்திய முழக்கம் என்கிற பத்திரிகையிலே நான் ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்லி இருக்கிறேன். அதுல என்ன வாத பிரதிவாதம், 40 நாள் வர்ற எல்லா ஹதீஸை எடுத்து போட்டு அதுல என்ன எதிர்கேள்வி வரும் என்று சத்திய முழக்கம் கடந்த மாதத்திற்கு முந்தைய மாத இதழ், அதாவது அக்டோபர் மாத இதழில் இந்த கட்டுரை நீண்ட கட்டுரையாக வெளிவந்து இருக்கிறது. ஜமாத் சார்பா வீடியோவாகவும் பேசி இருக்கிறோம், அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். சில பேர் கடந்த காலத்துல தௌஹீதுல இருந்தவங்க, தௌஹீதை வளர்த்தவர்கள் என்று சொன்னவங்க ஜமாத்தை விட்டு வெளியே போறாங்க. நாம எந்த ஃபத்வா கொடுத்தாலும் ஆய்வு செய்து வெளியிட்டாலும் முட்டாள்தனமான ஃபத்வா, மூடத்தனமான ஆய்வு இப்படின்னு விமர்சனம் செய்வாங்க. நீ என்ன விமர்சனம்னாலும் செய்து விட்டு போ. அல்லாஹ் இப்படியே விமர்சனம் செய்து செய்து இன்றைக்கு போகிற போக்கை பார்த்தால் சஹீஹ் புகாரியில் இருக்கிற பல ஹதீஸ்களை, சஹீஹான ஹதீஸ்களை எல்லாம் மறுத்து கொண்டு ஆகப்பெரிய மூடர்களாய் மாறி வருவதை பார்க்கிறோம். வாதம் வைக்கலாம், வாதத்திற்கு வாதம், பிரதிவாதம், அதுவெல்லாம் அளவுகோல். ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலாம் அல்லது கேள்வியா எழுப்பலாம், அது தனி. தான் தான் அதிமேதாவி உச்சபட்ச புத்திசாலி நினைச்ச காரணத்தினாலதான் எல்லாம் அடிக்க வேண்டிய அடியெல்லாம் கொடுத்து ஓரமா உட்கார வச்சிருக்கிறான், அது தனி. அது உள்ளே டீப்பாய் போக தேவையில்லை. சில பேர் கேட்கிறார்கள் 40 நாள்ல எல்லாமே எழுதப்படும்னு சொல்றீங்களே, வாழ்வாதாரம், வாழ்நாள் எல்லாமே, காது உருவாயிரும், மூக்கு உருவாயிரும், வாய் உருவாயிரும்னு எல்லாமே சொல்றீங்களே, இதற்கு சயின்ஸ்ல ஆதாரம் இருக்கிறதா? முதலிலே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அறிவியலை பொறுத்த வரைக்கும் குரங்குல இருந்துதான் மனுஷன் வந்தான்னு சொன்னவனு சயின்டிஸ்ட் தான். கடந்த காலத்தில் எத்தனையோ அறிவியல் விஷயங்களை நிகழ்காலத்திலே மாற்றி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன கூற்றா அறிவியலின் கூற்றா என்று பார்க்கிற பொழுது அல்லாஹ்வின் தூதருடைய கூற்றுத்தான் 100% உண்மையான கூற்றா இருக்கும். இதை ஆழமா புரிஞ்சுக்கணும். அறிவியல்ல இருக்குதா இல்லையா அதெல்லாம் ரெண்டாவது. அறிவியல்ல இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கிறது. 40வது நாளிலே உருவாகி விடுகிற கரு குறித்து, அந்த உடல் அமைப்பு குறித்து அறிவியலிலே இருப்பதை பார்க்கிறோம்.
ஏராளமான அறிவியலும் அதை சொல்லவும் செய்கிறேன். நீங்கள் பார்க்கலாம், ஒரு 42வது நாளில் நான் காட்டுகிறேன் இந்த இமேஜை கூட நீங்கள் பார்க்கலாம். 42வது நாள்ல மூக்கு உருவாகி காது உருவாகி ஒரு கருவினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இது 42 days. சயின்ஸ்ல இருக்குதானே, நீ சயின்ஸை படிச்சியா படிக்கலையான்னு தெரியலையே. ஒரு ஆய்வை செய்கிற பொழுது முதலில் குர்ஆன் ஹதீஸை தான் பார்ப்போம், பிறகு அறிவியலை பார்ப்போம். ஒருவேளை குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராய் அறிவியல் இருந்தால் அறிவியல் குப்பைக்கு போகும். ஆனால் நாம் சொன்ன இந்த விஷயத்தில் அறிவியலும் 100% நபியின் கூற்றை உண்மைப்படுத்துகிறது. 42 நாள்ல மூக்கு வாய் 42 days இப்படி ஆயிரும். ஆய்வு செய்கிறோம். இது 28வது நாளிலே உள்ள கரு, தாயின் வயிற்றில இருக்கிற 28வது நாளிலே உள்ள கரு. அறிவியலுடைய ஆய்வெல்லாம் மிக தெளிவாய் சொல்லுகிறேன். அப்ப 40 நாளை தொட்டுவிட்டால் தாய்மார்கள் தந்தைமார்கள் குழந்தை இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறதா இருந்தா 40 நாளைக்கு முன்னாடி முடிவெடுத்துக்க வேண்டியதான். 40 நாளை கடந்துருச்சா, அப்படிப்பட்ட கருவை கலைப்பது என்பது ஒரு உயிரை கொன்ற கொலை குற்றத்திற்கு சமம் என்று நம்முடைய ஆய்வறிக்கையை நாம் சமர்ப்பித்திருக்கிறோம். அல்லாஹ்வே நன்கறிந்தவன். ஒரு வானவர் இதான் அளவுகோல். யார்கிட்டனாலும் கேளுங்க, எப்பாங்க வா வானவர் வாழ்நாள் எவ்வளவு, வாழ்வாதாரம் எவ்வளவு என்ற அனைத்தையும் எழுதிட்டு புக்க மூடிட்டு எடுத்துட்டு போயிட்டாராம, ரிட்டர்ன் அவர் வருவாரான்னு கேளுங்க. இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். புக்க மூடி எடுத்துட்டு போனவரு திரும்ப வருவார்னு செய்தியில இல்லவே இல்லை. 120 நாளில் கருவை கலைத்துக் கொள்ளலாம் என்று சொல்ல முடியும். ஒரு கருத்தை பிழையாய் சொன்னால் திருத்திக் கொள்வது மனித இயல்பு. இன்னொரு கேள்வி வரும், இவ்வளவு நாள் 120 நாளைக்குள்ள கருவை கலைச்சவங்களுக்கான நிலை என்ன? அவங்கள கொலை பண்ணிட்டாங்களா? இது மார்க்கத்துல எளிமையான பதில். பொதுவாக ஒரு செய்தியை தெரிந்ததற்கு பிறகு செய்வதுதான் குற்றம். தெரிவதற்கு முன்னால் அறியாமலோ தெரியாமலோ ஏதோ ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம், அதுவும் மனம் போன போக்குல செய்யல, ஆய்வு செய்துதான் செய்கிறோம். அந்த ஆய்வின் முடிவு அந்த சூழலில் 120 நாள் சரியாய்ப்பட்டது. இப்பொழுது மாற்றிக் கொள்கிறோம். அல்லாஹ் இதையெல்லாம் குற்றமாய் பிடிக்க மாட்டான் என்பது அடிப்படை அறிவு. ஒருவேளை 40 நாள் கடந்துருச்சு, தாய் உசுருக்கு ஆபத்து, உள்ள இருக்கிற புள்ள உசுருக்கு ஆபத்து, இந்த நேரத்துல இவங்க குழந்தை எல்லாம் பெத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதற்கான எலிஜிபிள் இல்லை, தகுதி இல்லை அப்படின்னு மருத்துவர்கள் எல்லாம் சொல்லி இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அவ்வளவுதான், அந்த அம்மா உயிரோடு இருக்க மாட்டாங்க. இது மாதிரி ஒரு நிர்பந்தமான சூழல் ஏதும் வந்தால் அவரவர் நிர்பந்தத்திற்கு ஏற்ப முடிவெடுத்துக் கொள்வது சிறந்த. அவர்களின் உள்ளத்தை அல்லாஹ் பார்ப்பான். நிர்பந்தமான சூழல் என்று வருகிற பொழுது அல்லாஹ் யாரையும் சிரமப்படுத்த மாட்டான். நிர்பந்தம் என்று சொன்னால் எல்லா சட்டமும் உடைஞ்சிடும். இதான் பண்ணணும் இதான் பண்ணக்கூடாது அப்படி எல்லாம் கிடையாது. நிர்பந்தம் என்பது சட்டத்தை உடைக்கும், அது தனி. மற்றபடி நல்லபடியா இருக்கிறோம், தெரியாமல் நாங்கள் கவனிக்கவில்லை, நாட்கள் போனது கவனிக்கல, 60 நாள்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், இப்ப வந்துரும் அப்ப வந்துரும் நினைச்சோம், நாள் பிந்துறதே தெரியல, அதனால இப்ப கருவை கலைக்கலாமான்னு கேட்டா 40 நாள் தாண்டி விட்டால், 40+ ஆகிவிட்டால் உருவாகிவிட்ட கருவை கலைப்பது ஒரு மாபாதகமான கொலை குற்றத்தை செய்த குற்றமாகிவிடும் என்பதை ஆய்வறிக்கை நமக்கு தெளிவாய் சமர்ப்பிக்கிறது. இன்னும் கூடுதலான விளக்கம் வேண்டுமானால் ஜமாத் சார்பாக வெளியிட்டிருக்கிற வீடியோ கட்டுரைகளை நீங்கள் படித்து பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். அதுல 3 விஷயம் சொன்னாங்க. திடீர்னு மாத்திட்டீங்களே, ஆமா, இப்ப ஆய்வு செய்யும் போது அந்த மாறுதல் வருகிறது. அறிவு பெருக பெருக ஆய்வு செய்ய செய்ய பல விஷயங்கள் வரும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. 2வது, எந்த இமாமும் எந்த ஜமாத்து சொல்லலையா? அப்படி இல்லை, நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. வரலாற்றை புரட்டி பார்த்தால் நிறைய பேர் அதிகமான அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். 3வது, அறிவியலில் இருக்கிறதா? எடுத்து காண்பித்து விட்டேன், அறிவியலிலும் இருக்கிறது. அறிவியல்ல இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை, குர்ஆன் ஹதீஸ் தான் முக்கியம்.
ஆனா இந்த விஷயம் சயின்ஸும் உண்மைப்படுத்து. 42 நாள்லயே காது வந்துரும், மூக்கு வந்துரும், வாய் வந்துரும், உதடு வந்துரும், ஒரு விதமான முதுகெலும்புலாம் வந்துரும் அறிவியலும் சொல்லு. அப்ப அல்லாஹ்வின் தூதருடைய கூற்றை அறிவியலும் உண்மைப்படுத்துகிறது. இதுவரைக்கும் தெரியாமலோ தவறாகவோ செய்திருந்தால் அதை அல்லாஹ் விடத்திலே தௌபா கேட்டு அல்லாஹ் பிழைப்பிருக்க போதுமானவன். இனி வரும் காலங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப கவனமா 40 நாள் ஆயிருச்சா கலைக்க கூட இல்லையா, அதற்கு தகுந்தாற் போன்று சில உபகரணங்கள் இருக்கிறது, சாதனங்கள் இருக்கிறது, அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டு குழந்தை வேண்டாம்னா அது மாதிரி நாம போய்க்கலாம். அது மார்க்கத்தில் அனுமதி. 40 நாள் ஆயிருச்சா குழந்தை உருவாகிவிட்ட கருவை கலைப்பது கொலை குற்றத்தில் சேரும் என்பதை அந்த கேள்விக்கு பதிலா சொல்லுகிறோம்.